பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்படுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லி. இது இங்கிலீஷ்ல வாசிச்சோன்னா அந்த சோதனைக்கு டெம்டேஷன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா. ஸோ இந்த சோதனை அப்படின்றது ரெண்டு விதமான காரியங்கள், பாவ சோதனை, பார சோதனை இல்லையா. சோதனை அப்படின்னாவே நமக்கு வருகிற கஷ்டங்கள், பாரங்கள், நெருக்கங்கள், அதையும் குறிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டெம்டேஷன்ஸ், நமக்கு வருகிற அந்த பாவ சோதனைகள், இந்த மாதிரி காரியங்களையும் அது குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றார் என்னன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கு நேரிடுது. ஏன்னா தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேல அவர் நம்மளை சோதிக்கவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஆமே. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் பல சோதனைகளுக்குள்ள ஆண்டவர் கடந்து போனார். ஆனாலும் அதனால ஆண்டவர் என்னன்னா நம்மளை ஆண்டவர் நன்றாக அவர் அறிந்திருக்கிறார். ஆமே. அதான் எபிரேயர் 4 படிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இல்லையா. அப்ப ஆண்டவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டபடினால நம்ம எந்த அளவுக்கு நம்மளால தாங்க முடியும் அப்படின்றத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம திராணிக்கு மேல ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை சோதிக்கவே மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அன்பேரபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. பிரியமானல வேதம் சொல்லுகிறது நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இல்ல. ஆனா ஒருத்தருடைய அந்த தாங்குற அளவு, அந்த கெப்பாசிட்டி வித்தியாசப்படுகிறது இல்ல. ஒருத்தருக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட தாங்க முடியாது. ஒருத்தர் பெரிய காரியத்தையும் நல்லா போல்டா ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ ஒருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு பலன், அந்த ஒரு கிருபை இல்லையா. அப்ப ஆண்டவரோட கர்த்தர் சொல்றாரு, தேவன் உண்மை உள்ளவர், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. ஆகையினால சோதனையின் வழியாக நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும். முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போய் விடாதபடிக்கு சத்தியத்துல உறுதியாக நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஏன்னா ஆண்டவரோட கர்த்தர் சொல்றாரு, சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்து கொள்றதான போக்கையும் அவர் உண்டாக்குவார் என்று சொல்லி. அப்ப நமக்கு என்னன்னா நம்ம சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் அதுல ஒரு வழியை, ஒரு எஸ்கேப் இல்ல, அதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் ஒரு வழி வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, ஒரு முடிவே எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி கலங்கி நிக்கிறோமா பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி யாக்கோபு 1:12 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ஆமை. கர்த்தருக்கு மகிமை. ஆகையினால அந்த நமக்கு வருகிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இல்லை எதுவா இருந்தாலும் அந்த வேலையில நம்ம முறுமுறுத்து நம்ம என்னன்னா ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாம கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம தண்ணீரை கடக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம அக்கினியில நடந்தாலும் நம்ம என்னன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்க அக்கினி ஜுவாலை நம்ம மேல பற்றாது. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கட்டளையிட கர்த்தர் வல்லவரா. தேவன் உண்மை உள்ளவர் பிரியமானல. ஆண்டவரால
என்னன்னா ஆண்டவருக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. நம்ம சூழ்நிலைகளை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகையினால நம்ம பொறுமையோடு சோதனை சகிக்க வேண்டும். யோபு குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். யோபு சொல்றார் இல்லையா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. எவ்வளோ உபத்திரவத்துல கடந்து போனாலும் வேதம் சொல்லுகிறது, யோபு பாவம் செய்யவில்லை, தன் உதடுகளினால அவர் பாவம் செய்யல, தேவனை பற்றி அவர் குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா. இந்த நல்ல வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறாப்பா. ஆண்டவரே, சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேவனை பற்றி குறை சொல்லாம முறுமுறுக்காம உண்மை விட்டு பின்வாங்கி போய்விடாம எங்க உத்தமத்துல நிலைத்திருக்கிற கிருபையை கொடுங்க. எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீங்க அப்பா. நீர் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தருக்குள்ள திடப்பட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.